இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமது சொந்தங்களை தொலைத்த பலர் இன்று வரை அவர்களை தேடிய வண்ணமேயுள்ளனர். காணாமல் போன பிள்ளைகள் என்றேனும் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இன்றும் பல பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர். அவர்களுள் ஒருவரே கிளிநொச்சியைச் சேர்ந்த கதாநாயகி. தனது 3 பிள்ளைகளுடன் நிம்மதியாக வாழ்ந்து வந்த புவனேஸ்வரன் கதாநாயகி தம்பதியினரின் வாழ்க்கையில் போர் பேரிடியாக வந்தது. இறுதிக்கட்ட போர் உச்சத்தை அடைந்த சந்தர்ப்பத்தில் தமது சொந்த இடத்தில் தொடர்ந்தும் தங்க முடியாது பாதுகாப்பானதொரு கூரையை தேடி புவனேஸ்வரன் குடும்பத்தினர் தம்மை போன்ற பலருடன் இணைந்து பயணித்தனர். இவ்வாறு பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வலிஞர்மடம் பகுதியில் துரதிருஷ்டவசமாக அவர்களின் 18 வயது நிரம்பிய மூத்த மகளான சிவகோகிலாவை அவர்கள் தவறவிட்டனர். எங்கும் தேடியும் சிவகோகிலாவை காணாத அவர்கள் ஏனைய 2 பிள்ளைகளை ஏனும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்தனர். அதன் பின்னர் வவுனியான் நலன்புரி முகாமில் தங்க வைக்கப்பட்ட புவனேஸ்வரன் குடும்பத்தினருக்கு மகள் உயிருடன் இருப்பதற்கான தகவல்கள் உறவினர்கள் மூலம் கிடைத்துள்ளன. ராணுவ சீல் உட்படாம வந்து செல்லிச்சினம் பிள்ளைன்ற ப்ரோஸ் அடிக்கிறது தாங்க கொண்டு செல்லிச்சினம் நீங்கள் காசு கொடுக்க போறோம் பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடுக்க போறோம்னு நாங்க உங்களுக்கு காசு நம்மள பிள்ளைய வைத்து வளர்த்த அழகி இந்த அதுவும் பொம்பளை பிள்ளைய விட்டா நாங்க காசு கொண்டோம் உங்களுக்கு காசு கொண்டு பேச முடியும். இல்ல பிள்ளை இருக்கோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காசு ஆரம்பிட்டு எங்களோட உள்ள இருக்குது இந்த உள்ள இருக்குதுன்னா நான் சொல்றேன் இந்த உள்ள இருக்குது. காணாமல் போன தமது மூத்த மகளை புதிய அரசாங்கம் எனும் தம்மிடம் ஒப்படைப்பார்கள் என்பதே கிளிநொச்சி இரசனபுரம் பகுதியில் மீள்குடியேறி தமது 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் புவனேஸ்வரன் கதாநாயகி தம்பதியினரின் ஒரே எதிர்பார்ப்பாக உள்ளது. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச இட்டுப்பு ஜனாதிபதி இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர். அவரு மாதி வேலையில ஒரு ஊட்ட கொடுத்து வச்சா சரி. இப்ப அவர் பாராளுமன்றத்தை பேசியாரு, திரும்ப துரைஷமாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். பிரைவேட் மெம்பர்ஸ் மோஷன் உண்டு இந்த ஆர்மி ஆபீசர் மாதிரி பாதுகாக்கிறதுக்கு சொல்லி இதுதானா அன்று சிங்கள முஸ்லிம் பிரச்சனை வந்த காலத்துல போலீஸ்காரனை காப்பாத்துறதுக்கு கொண்ட ஒரு பணத்தையாம் பார்லிமெண்ட்டுக்கு. அதே மாதிரி அவர் பிரைவேட் மெம்பர்ஸ் மோஷனை போட்டு இதை கொணர்வாராம். இதுல ஆர்மிக்காரனை காப்பாத்த இல்ல கோட்டாபய ராஜபக்சேனா காப்பாற்றணும் கேட்டா அவர் செக்ரட்டரி ஆகி போல இவருடைய எல்லா ஆபீஸ் ஓபனிங்கும் போனவர், இவருடைய பலசபா மீட்டிங்கும் போனவர், இவருடைய பார்லிமெண்ட் எம்பியா வரதுக்கு கூட இவருடைய மீட்டிங் பத்தி அட்ரஸ் பண்ண கோட்டாபய ராஜபக்சே. அதே தவறு, அதுக்கே எடுத்து அரெஸ்ட் பண்ணிடு. நாட்டில் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்து கொண்டு ஒரு ஸ்டேட்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்ல போய் ஏறின ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஆபீசர் கோட்டாபய ராஜபக்சே. இது ஒன்று போதும் அரசாங்கத்துக்கு ஆக்ஷன் எடுக்க. அரசாங்கம் இன்ன வரைக்கும் அந்த ஆக்ஷன் எடுக்கல. இந்த ரகசியம் பிரதம மந்திரி மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன்.